வணக்கம் அம்மா. இப்போ ஒரு முக்கியமான வழக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கில் கெயில் குழாய் பதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கு. இந்த நிலையில தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தீர்மானிப்பாங்க. ஆனா உண்மையிலே இந்த செய்தி வருத்தத்தை தருது. இந்த விளைநிலை, அதாவது ஒரு விவசாயம் தான், ஒரு நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சாப்பாட்டுல கை வைக்க முடியும். அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தெளிவாக இந்த வழக்கில் சொன்னாங்க. கூடாது, அங்க குழாய் கெயில் நிறுவனம் அந்த குழாய்களை பதிக்க கூடாது, அதனால் நிலங்கள் பாதிக்கப்படும், விவசாயிகள் பாதிக்கப்படும், அவர்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும், அது கூடாது என்பதில் மிக தெளிவான உறுதியான முடிவை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் தீர்ப்புக்கு பிறகு அடுத்து என்ன என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஒரு தீர்மானத்தை சொல்லுவார். அம்மா அவர்கள் தீர்மானிப்பார்கள். அம்மா, இப்போ இது தொடர்பாக விவசாயிகள் கடும் அதிருப்தியில் இருப்பாங்க. இப்போ விவசாயிகளை சந்தித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஏதாவது முடிவு எடுக்கப்படுமா? விவசாயிகளை சந்தித்து ஆலோசனை பெற ஏதாவது வழிகள் இருக்கா? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள். நாட்டில் எந்த பிரச்சனை எடுத்துக்காங்க, அதாவது மீத்தேன் எரிவாயுவுக்கு திமுக அனுமதி கொடுத்த போது அதுக்காக எதிர்த்து போராடியவர் அம்மா. அந்த மீத்தேன் எரிவாயு பதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடியவர் அம்மா. அதே போலதான் காவேரி பிரச்சனையிலையும் எத்தனையோ வருஷம் திமுகவில் செய்ய முடியாததை காவேரியை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அந்த அருமையான தீர்ப்பை கொண்டு வந்து அரசில் வெளியிட செய்தவரும் கெஜெட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. அதே போல இந்த விவகாரத்திலும் கூட ஒரு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிச்சயமா, ஏன்னா விவசாயிகளுக்காக என்றைக்குமே விவசாயிகளுக்காக உறுதுணையாக இருப்பது எங்களுடைய அரசு. இப்ப அரசு சார்பில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் மேல்முறையீடு செய்யப்படுமா? அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்க வேண்டிய கருத்துமா. நன்றிமா. இணைப்புல தெரிவிக்க வேண்டிய கருத்து. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முன்னின்று தீர்க்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அதை நான் என்னால உறுதியாக சொல்ல முடியும். நன்றிம்மா. இணைப்புல உங்களோட தகவல்களை தெரிவிச்சதுக்கு நன்றி. தமிழக அரசு இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க உறுதியா சொல்லியிருக்கீங்க. நாமும் அதை நம்பலாம்.